ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் நம்முடைய இந்த புகாரி ஷரீஃபினுடைய நிகழ்வு கிட்டத்தட்ட இது துவக்கமாகி 35 ஆண்டுகள் இங்கே நடக்கிறது. அல்லாஹுவின் பேரருள் அது. ஒரு காரியம் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்றால் அது அவன் நாட்டமில்லாமல் நடப்பதில்லை. ஆரம்பிக்கப்படுகிற போது அதில் இருக்கிற தூய்மையும் அது தொடர்வதற்கு ஒரு காரணம். நிறைய நல்ல செயல்களும் சேவைகளும் ஆரம்பம் அழகாக இருக்கும், அது நீண்ட காலம் நீடிக்காமலும் போகிவிடும். அது தொடர்வதற்கும் அல்லாஹுடைய தௌஃபீக். இங்கே சிறப்பான இந்த மஜ்லிஸில் மிகச்சிறந்த நமது பிள்ளைகள், நமது நிர்வாகம், ஜமாத்தார்கள் எல்லோருடைய அழகான ஒத்துழைப்பு தான் வாரம் ஒரு முறை திங்கள் கிழமை இதை ஒரு ஹதீஸின் விளக்கமாக மாத்திரமே நடத்தி பலமுறை புகாரி ஷரீஃபின் ஹதீஸுகளை இங்கே வாசிக்கப்பட்டு விட்டது. பல பாகங்களை முடித்திருக்கிறோம். அல்லாஹுவின் அருளான இந்த நிகழ்வை இன்று நாம் நிறைவுபடுத்துகிறோம். இதில் யாரெல்லாம் எந்தெந்த வகையில் ஒத்துழைப்போடும் உதவியோடும் ஹிதுமத்தோடும் இருந்தார்களோ, அலிபாயிலிருந்து அவரை சார்ந்த எங்கள் பிள்ளைகள் எல்லோருக்கும் நான் துஆ செய்தவனாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருளுக்குரிய ஹதீஸுகளை மாத்திரமே இங்கே இமாம் புகாரி பதிவு செய்து கொண்டிருப்பார்கள். தொடர்ந்து சில நல்ல தகவலையும் இதற்குள்ளே இணைத்து கொண்டே இருப்பார்கள். அப்படி இணைக்கப்பட்ட செய்தியில் ஒன்றுதான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த நாட்டினுடைய ஹலீஃபாவாக நியமனமாகிறார்கள். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் காலம் வரையிலும் எதை செய்தாலும் யாரும் எதையும் கேட்பதற்கு இல்லை. நபி அவர்கள் அந்த ஒன்றே போதும். யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ். ஏன் எதற்கு கேட்க மாட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற வரையிலும் ஒரு பெரிய பரக்கத் இருந்து கொண்டே இருந்தது. அதான் போய் சில பெண்களை சந்திப்போமே, ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களான அன்சாரிகளை போய் சந்திப்போம் என்று ஒரு முடிவெடுத்து உமர் இப்னு கத்தாபும் அபூபக்கர் சித்தீக் அவர்களும் வந்து சந்திக்க வந்தாங்க. சந்தித்த போது அந்த பெண்கள் சில செய்திகளை சொல்லி அழுதாங்க. இவர்களுக்கும் அழுக வந்தது. இன்னும் சில பேர்கள் சொன்னதெல்லாம், பெருமானார் நம்மை விட்டும் விடை பெற்றார்கள், அல்லாஹ்வுடைய முடிவை பொருந்தி கொண்டோம், ஆனால் பரக்கத்து போகிவிட்டதே என்றார்கள். பரக்கத்து போகிவிட்டதே. மாநபி இருக்கிற வரையிலும் வஹி இறங்கி கொண்டிருந்தது, ஜிப்ரீலின் வருகை இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் கண்ணை மூடி இருக்கிறாங்க. ஃபாத்திமா நாயகி அழுதாங்க. அவங்க அழுத அழுகை ரொம்ப எல்லோரையும் உருக்கமாக்கியது. அவங்க சொன்ன சில வார்த்தைகள், அதில் சொன்னார்களாம், இனி நாங்கள் என்ன செய்வோம்? ஜிப்ரீல் அவர்களே, இனி நீங்கள் வரவேண்டிய தேவை முடிந்து போனது என்றார்களாம். நீங்கள் வரவேண்டிய தேவை முடிந்து போனது. எம் பெருமான் வாழ்கிற வரையிலும் வஹியை கொண்டு வந்து கொண்டிருந்த ஜிப்ரீல் இந்த மண்ணின் அழகாக அலங்காரமாக அதுவும் பொல்லவா நின்று போனது என்றார்கள். சங்கை மிக்கவர்களே, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற காலம் ரொம்ப புனிதம், ரொம்ப பரக்கத். குறிப்பாக மக்களுக்கு ஏதேனும் விவகாரம் என்றால் நபியை வந்து சந்திக்கிறாங்க, அந்த விவகாரத்துக்கு தீர்வு கொடுக்குறாங்க. ரெண்டாவது, அதில் மிக முக்கியம் தீர்வெல்லாம் ரெண்டாவது. எங்களுக்கு ஒரு மன கஷ்டம் இருக்கும்,
கனமான உள்ளம் இருக்கும். நபிட்ட வந்து தீர்வுக்கு வருவோம். தீர்வு என்ன சொல்கிறாங்கங்கிறது ரெண்டாவது. நபியை வந்து பார்ப்போம், மனசு அமைதியாயிடும். தீர்வு ரெண்டாவது. நாங்கள் சுமையோடு வருவோம், கவலை தோய்ந்த நிலையில் வருவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்தால் எல்லா சுமையும் நீங்கிவிடும். அந்த பரக்கத்துக்கு நிகர் இல்லை. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னாலும் சஹாபிகள் பல பேர் நாங்கள் சங்கடப்படும் நேரம் பெருமானார் எங்கள் கனவில் வந்து ஆறுதல் சொன்னார்கள். ஹயாத்தில் இருக்கிற வரையிலும் அவர்களை பார்த்து பார்த்து நிம்மதி பெற்ற சஹாபிகள் வஃபாத்துக்கு பின்னாலும் அவர்களின் சின்ன சின்ன சஞ்சலங்களின் போது அதற்கு ஆறுதலும் அன்னலால் பல பேர்களுக்கு காட்சி வழங்கினார்கள். சில நேரத்தில் ஒரு பெரிய பஞ்சம் ஏற்பட்டுச்சு. உமர் இப்னு கத்தாபின் காலம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போது அதற்கு என்ன தீர்வு என்பதை மாநபி அவர்கள் ஒருவரின் கனவில் காட்சி அளித்து, நீங்கள் உமரிடத்தில் சொல்லுங்கள், இப்படி நடந்தால் இந்த பஞ்சம் தீரும் என்று சொல்லுங்கள். பஞ்சம் நடக்கிறது. அந்த பஞ்சத்திற்கு தீர்வை அகிலத்தின் அருட்கொடை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்துக்கு பின்னாலும் கனவுலகில் காட்சியளித்து சொல்லித் தருகிறார்கள் என்றால் அந்த நிறைவான ஒரு வாழ்க்கை, நபியை பார்த்து நபியிடத்தில் தீர்வை கேட்டு நபி அவர்கள் இருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியில் அந்த வாழ்க்கை உண்மையில் பரக்கத்தானது. அதனால தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த காலம் எது, மிகச்சிறந்த காலம் எது என்று கேட்டால் அந்த காலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலம். தண்ணீரில் சிறந்த தண்ணீர் எதுன்னு கேட்டாங்க. தண்ணீரிலெல்லாம் சிறந்த தண்ணீர் ஜம்சம்னு எல்லாரும் சொல்லுவோம். ஜம்சம்மை விட சிறந்த தண்ணீர் ஒன்று இருக்குமா? ஆம் உண்டு. எம்பெருமான் தண்ணீர் இல்லை என்று சொன்னபோது தன் விரலை வைத்தார்கள். அந்த விரலில் இருந்து தண்ணீர் வந்தது. அதுதான் சிறந்த தண்ணீர். விரல். கையில் இருந்து தண்ணீர் வருமா? குழாயிலிருந்து வரும். கையில் இருந்து இரத்தம் தான் வரும். எம்பெருமான் கூஜாவுக்கு மேலே கையை வைக்கிறார்கள். அந்த கையில் இருந்து விரல் வழியாக தண்ணீர் வந்தது. எவ்வளவு வந்துச்சு? அங்கே இருக்கிற அத்தனை பேர்களின் தாகமும் தணிவதற்கும் அவர்களின் குளிப்பை நிறைவேற்றுவதற்கும் அவ்வளவு பேர்களின் பாத்திரங்களை நிரப்புவதற்கும் தண்ணீர் கிடைக்கிறது. எம்பெருமானின் விரலில் இருந்து அந்த ஊற்றெடுத்தது. அதுதான் தண்ணீரிலெல்லாம் சிறந்த தண்ணீர். அப்போ காலங்களில் சிறந்த காலம் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு சம்பந்தப்பட்ட ஒவ்வொன்றும் அது மிகப்பெரிய பாக்கியத்தை அடைந்திருக்கிறது. இங்கே இன்றைக்கு வாசிக்கப்பட்ட ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வஃபாத்துக்கு பின்னால் ஹலீஃபாவாக அபூபக்கர் சித்திக் நியமனமாகிறார்கள். அது 2 நாள் விவகாரம் நடக்குது, யாரை ஹலீஃபாவை ஆக்கணுண்டு. கடைசியாக ஒரு வார்த்தை மட்டும் சொன்னாங்க. அன்சாரிகளா முஹாஜிர்களா, அன்சாரிகளா முஹாஜிர்களா, மதீனா வாசிகளை வைக்கிறதா மக்கா வாசிகளை வைக்கிறதா? பெருமானாருடைய ஒரு ஹதீஸு. பெருமானார் சொன்னாங்க, அல் அஇம்மத்து மின் குரைஷ், தலைமைத்துவம் என்பது குறைஷிகளிடத்தில் இருக்கும். பெரிய சர்ச்சையை லேசாக தீர்வு கண்டாங்க. சஹாபாக்களுக்கு தீர்வெல்லாம் இவ்வளோ பெரிய சர்ச்சை இருக்குது, என்ன செய்யணும்? இல்லைங்க, தலைமைத்துவம் என்பது குறைஷிகளுக்கு சொந்தம். குறைஷி யாரு? மக்காவாசிகள். அந்த வார்த்தையை கேட்டு மதீனா அன்சாரிகள் நாங்கள் தலைமைக்கு வரணும்னு நினச்சதே கைவிட்டுட்டாங்க. நபி பெருமானார் ஹயாத்திலேயே சொல்லிட்டாங்க, குறைஷிகள் தான். நீங்கள் பார்த்தால் கடைசி காலம் வரையிலும் நாட்டினுடைய ஜனாதிபதிகளாக வந்தவர்கள் அத்தனை பேரும் குறைஷிகளில் தான் வர்றாங்க. ஒரு படை ஒன்றை உமர் இப்னு கத்தாப் சஹாபிகளை அழைச்சிட்டு வர்றாங்க. யாபியா என்ற இடத்துல வந்து தங்குறாங்க. அவங்க போக வேண்டியது சிரியாவில். சிரியாவுக்கு போகணும். சிரியாவுக்கு போகல. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறாங்க. ஒரு செய்தி காதுக்கு வருது, சிரியாவில் காலரா நோய் பரவி இருக்குது. சிரியாவிலே காலரா நோய் அது பெரிய அளவில் பரவி இருக்குது. அதில் நிறைய பேர் மௌத்தாயிட்டாங்க. அம்வாஸ் என்று ஒரு காலரா. பல பேர் பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாம் அந்த காலராவில் போயிட்டாங்க.
இப்போ இங்கிருந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹுனுடைய தலைமையில் வந்தவர்கள் ஜாபியா என்ற இடத்தில் தங்கி அங்கே பயணமாகணும். அந்த செய்தி வந்த உடனே இங்கே ஒரு பிரச்சனை ஆகி போச்சு. போகவா வேண்டாமா? இந்த நாட்டில் தான் காலரால நடக்குது. காலரா பரவி இருக்கிற ஊருக்கு நம்ம போகிறதா? அது போனால் நம்மை நாமே அழிப்பதற்கு சமம் அப்படின்னு சில பேர் போக வேண்டாங்கிறாங்க. இன்னும் சில பேர் சொன்னாங்க, நம்ம வந்த நோக்கம் என்ன, அங்கே போய் தீனை சொல்லணும், அங்கே போய் மார்க்கத்தினுடைய சேவை செய்யணும். புறப்பட்டு வந்த பின்னால் மௌத்தை பயந்து போகாமல் இருக்கிறதா? போயிடணும். ஒரு கூட்டம் போகணும், இன்னொரு கூட்டம் போகக்கூடாது. போகணும்னு சொன்னவங்க நம்ம போகிறது அல்லாவுக்காக, மௌத்தை கண்டுலாம் ஓடக்கூடாது, போயிடுவோம். போகக்கூடாதுன்னு சொன்னவங்க காலரா, நம்மை நாமே போய் அழிப்பதா? உமர் ரலியல்லாஹு இப்போ சொன்னாங்க, சர்ச்சையை விடுங்க, நம்ம அபிப்பிராயத்துக்கு பேசணும்னா முடிவு வராது. போனால் மௌத்தாயிடும்னு ஒரு கூட்டம், இல்லை போய்த்தான் ஆகணுங்கிறது ஒரு கூட்டம். விடுங்க, சர்ச்சை வேண்டாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான காலத்தில் நம்ம எப்படி நடக்கணும்னு சொல்லியிருக்காங்களா? இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம், சென்னைக்கு போகிறோம், அல்லது நம்ம ஒரு பெங்களூருக்கு போகிறோம், எங்கேயோ போகிறோம், அந்த ஊரில் ஒரு பெரிய நோய் பரவுச்சுன்னா அந்த ஊருக்கு நம்ம போகவா வேண்டாமா? தீர்ப்பு ரசூல் சொன்னார்களா? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு எழுந்திருத்தார்கள், சொன்னார்கள், ஆம், பெருமானாருடைய ஹதீஸ் என்னிடத்தில் இருக்கிறது. என்ன ஹதீஸ் சொல்லுங்க? எந்த ஊரில் காலரா இருக்குமோ அந்த ஊரில் இருந்து யாரும் வெளியே வராதீர்கள். எந்த ஊரில் காலரா இருக்குமோ அந்த ஊரில் இருப்பவர்கள் அதுக்கு பயந்து வெளியில் வரக்கூடாது. வெளியே இருப்பவர்கள் அந்த ஊருக்கு போகக்கூடாது. பெருமானார் சொன்னார்கள், வெளியே இருப்பவர்கள் அந்த ஊருக்கு போகாதீர்கள், உள்ள இருப்பவர்கள் மோத்த பயந்து வெளியே வராதீர்கள். உத்தம நபிகள் சொன்னார்கள், அல்லாஹு அக்பர் என்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, பிரச்சனைக்கு தீர்வு முடிஞ்சு போச்சு, வெளியில இருந்து உள்ள போகக்கூடாது, நம்ம போக வேண்டாம், ஊருக்கு போயிடுவோம். வாழ்க்கையில் ஏற்படுகிற மிகப்பெரிய நெருக்கடிகளில், விவகாரங்கள் சார்ந்த காரியங்களில், இன்னும் ஒரு பக்கம் நிம்மதியை தேடி எடுக்கப்படும் முயற்சிகள், முடிவுகளில் சொந்த கருத்தையும் சொந்த அபிப்பிராயத்தையும் அவர்கள் வெளிப்படுத்துவதற்கு முன்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸ் இருக்கிறதா? அதற்கு வழிகாட்டுதல் இருக்கிறதா? அந்த வழிகாட்டுதலை எடுக்கிற போது எல்லாவற்றுக்கும் தீர்வு கிடைத்தது. இன்றைக்கும் அனைத்துக்கும் தீர்வு எம் பெருமானின் வாழ்க்கையில் ஹதீஸில் நிறைய இருக்கிறது. நம்ம படித்த ஹதீஸு கொஞ்சம்தான், நம்ம கற்க வேண்டிய ஹதீஸு பல்லாயிரம் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கையில் போதித்த போதனைகளில் நம்ம எடுத்தது ரொம்ப குறைவானது, நிறைய இருக்கிறது. இங்கே நான் நிறைவுபடுத்துவேன். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு பஹ்ரைனுக்கு அனுப்புகிறாங்க, கடிதம் எழுதுகிறாங்க. அப்போ கடிதம் எழுதும்போது அந்த கடிதத்துக்கு ஒரு முக்கியத்துவம் வேணும். நம்ம எழுதுகிறாங்க, அந்த கடிதத்துக்கு முக்கியத்துவம். அப்போ என்ன பண்ணணும்? சீல் வைக்கணும், முத்திரை குத்தணும். முத்திரை குத்தப்பட்டால் கடிதத்திற்கு மதிப்பு இருக்கும். பல நாடுகளுக்கு கடிதம் எழுதுகிற போது வெறும் கையெழுத்து போட்டால் அந்த கடிதம் மதிப்பாகாது. அரசாங்க முத்திரை, எதை முத்திரையாக வைக்கிறது? முத்திரை எது? ஹஜ்ரத் சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக்கினுடைய அந்த கடிதத்தின் முத்திரையாக எது இருந்தது? ஹதீஸிலே இன்றைக்கு இமாம் புகாரி எழுதுகிறார், கத்தபலகு ஹாதல் கிதாப், கடிதம் எழுதினார்கள், வ ஹத்தமகு பி ஹாத்தமின் நபி, அதற்கு பெருமானாருடைய மோதிரத்தை கொண்டே முத்திரை குத்துறாங்க. பெருமானாருடைய மோதிரம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மோதிரம் போட்டிருந்தாங்க. அந்த மோதிரத்தில் 3 எழுத்து இருக்கும். அந்த மோதிரத்தில் 3 வரி. என்ன வரி? முதல் வரியில் அந்த மோதிரத்துக்குள்ளே இருந்தது சலாசத்து அஸ்துர், 3 வரி. முதல் வரி முஹம்மத், இந்த மோதிரத்தினுடைய முதல் வரி முஹம்மத், 2வது வரி ரசூல், 3வது வரி அல்லாஹ். முஹம்மத், ரசூல், அல்லாஹ் என்று 3 அழகான வடிவத்தில் மாநபியின் மோதிரம் இருந்தது. சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் அந்த நாட்டுக்கு எழுதிய கடிதத்தில் முத்திரையை அந்த மோதிரத்தை வைத்தே குத்துவாங்க. அப்படி குத்திட்டாங்கன்னா அதில் வாசகம் எப்படி இருக்கும்? முஹம்மது ரசூலு அல்லாஹ்
இதுதான் உலக நாடுகளுக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தின் முத்திரையாக, அந்த முத்திரையும் எம்பெருமானின் மோதிரமாக. அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு ஒரு முத்திரை கிடைச்சிருக்குது, அதல்ல விஷயம், அது ரசூலுல்லாவின் கையில் கிடந்த மோதிரம். பெருமானாருடைய கையில் பட்டதெல்லாம் பரக்கத்து. இன்னைக்கும் ஜுப்பா இருக்குது. பெருமானார் அணிந்த ஜுப்பா இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. பெருமானாருடைய ரோமம் இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. உலகம் இன்றைக்கும் அந்த பரக்கத்தை அனுபவிக்கிறது. ஆக ஒரு பாக்கியம் நிறைந்த செய்தியை இமாம் புகாரி எழுதுவார். உலக நாடுகளின் கடிதங்கள் ரசூலுடைய மோதிரத்தின் முத்திரையாக இருந்தது. அந்த முத்திரையில் 3 வரிகள், ஒன்று முஹம்மத், 2வது ரசூல், 3வது அல்லாஹ். அதையே பதிவாக்கி உலகமெல்லாம் அந்த கடிதத்தை கொடுக்கிற நிலை ஹலீஃபாக்களின் காலங்களில் தொடர்ந்தது என்கிறார். ஆக வாழ்க்கையின் எல்லா இடத்திலும் முன்மாதிரியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எடுத்துக்கொண்டதால் அவங்க நிம்மதி பெற்றார்கள், சந்தோஷம் அடைந்தார்கள், பிரச்சனையெல்லாம் லேசாச்சு. இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் தீர்வு வெளியில் போய் தேடாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கையில் தேடினோம் என்றால் நிம்மதி கிடைக்கும், தீர்வும் கிடைக்கும். அல்லாஹ் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழச் செய்வானாக. தொடர்ந்து கியாமத் வரைக்கும் இது நடக்க செய்வானாக. இந்த சேவையை பொருந்தி கொள்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாமல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். தொடர்ந்து ரமலானுக்கு பின்னால் மீண்டும் புகாரி ஷரீஃப் துவக்கமாகும். அல்லாஹ் தொடர்ந்து ஹயாத் வரைக்கும் நடத்த தௌஃபீக் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் இப்போது துஆவோடு இந்த மஜ்லிஸ் முடியும். இன்னைக்கு நிறைவுபடுத்துவதால் ஒரு நிறைவான